வீடியோ பிடிச்சலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ஹிட் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஆல். இன்றைக்கி சம்மர் ஸ்பெஷல் சில்லுன்னு ஒரு ஜக் ஃப்ரூட் ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 700 ml பால் எடுத்திருக்கேன். அது 500 ml வர வரைக்கும் சுண்ட வச்சுக்கலாம். சிம்பிளாக ஒரு 3 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம வீட்டில் செஞ்சிடலாம். பீட்டர், ஐஸ்கிரீம் மிஷின் எதுவுமே தேவையில்லை. இந்த மாதிரி நம்ம வீட்டிலே ஐஸ்கிரீம் செய்கிறதுனால ஸ்டெபிளைசர்ஸ் இந்த கெமிக்கல்ஸும் இல்லாமல் நாங்கள் செஞ்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இந்த பாலை ரொம்ப கொதிச்சு சுண்ட வேண்டியதில்லை. அடுப்பை சிம்மில் வச்சு 500 ml வர அளவுக்கு கொதிக்க வச்சுக்கலாம். நான் 3/4 லிட்டர் வாங்கினேன். இது பாருங்கள், இந்த லெவல் வந்த உடனே ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சுகர் வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஐஸ்கிரீமில் ரொம்ப சுகர் இருந்தாலும் நல்லா இருக்காதுன்றதுனால நான் மைல்டாக சேர்த்துருக்கேன். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். கஸ்டர்ட் பவுடர் இல்லாதவங்க பச்சரிசி மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம், கார்ன்ஃப்ளவர் மாவு யூஸ் பண்ணிக்கலாம். கஸ்டர்ட் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் போட்டு கொஞ்சமாக பால் ஊற்றி, காய்ச்சாத பால் இல்லைன்னா காய்ச்சி ஆறின பாலில் டைல்யூட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கட்டி தட்டிடும். இது நம்ம காய்ச்சின பாலில் சேர்த்து நல்லா கலந்து விடணும், இல்லைன்னா கட்டி கட்டியாக வந்துடும். அடுப்பை சிம்மில் வச்சு சேர்த்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். 2 நிமிஷத்தில் கொஞ்சம் க்ரீமி கன்சிஸ்டன்சியில் வந்துடும். அந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இதுவும் ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது 1 நிமிஷம் கொதிக்கிற அளவுக்கு விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததான் நான் எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். இதுவும் ஆப்ஷனல் தான், இல்லைன்னா நாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுட்டேன். இது நல்லா கூல் ஆகட்டும். ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணோம்னா இந்த ஐஸ்கிரீம் நம்ம சூப்பராக தயார் பண்ணிடலாம். இது நல்லா சில்லுன்னு ஆகிற வரைக்கும் நாங்கள் பலாப்பழத்தை ரெடி பண்ணிக்கலாம். நான் இப்போ 3/4 லிட்டர் பாலை 500 ml வர அளவுக்கு சுண்ட வச்சுருக்கேன். அதுக்கு நம்ம டேஸ்ட்டுக்கு நம்ம பலாப்பழம் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வாங்கின பலாப்பழம் நல்லா ஸ்வீட்டாக இருந்தது. இதுக்கு நான் 10 பலாப்பழ சுளையை நல்லா பெருசாக இருக்கிறதா எடுத்து வச்சு ஒரு 2 சுளையை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுட்டேன். மித்ததை நான் மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் ஆக்கிக்க போகிறேன். நல்லா நைஸாக அரைக்க வேண்டியதில்லை, கொஞ்சம் திருத்திரியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த லெவலில் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை காய்ச்சி வச்ச பாலில் மிக்ஸ் பண்ண போகிறோம். அது நல்லா சூடாக அரைச்சிட்டுனா பார்த்துட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த லெவல் இருக்கிற அளவுக்கு காய்ச்சி எடுத்துக்கணும். இது 2யும் நல்லா மிக்சியில் சேர்த்து திருப்பியும் நாங்கள் பீட் பண்ண போகிறோம். இதை மினிமம் ஸ்பீடில் ஒரு 1/2 நிமிஷம் வர அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நாம் எந்த கண்டெய்னரில் ஐஸ்கிரீம் செய்ய போகிறோமோ அந்த கண்டெய்னரில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இந்தளவு நாங்கள் பீட் பண்ணிக்கிட்டால் போதுமானது. இந்தளவு கன்சிஸ்டன்சி இருக்கணும், அப்போ தான் கரெக்டாக க்ரீமியாக கிடைக்கும். இதை இப்போ நாம் ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுக்கலாம். ஃப்ரீசரில் வைக்கணும், ஒரு 4 மணி நேரம் இருக்கட்டும். இதுக்கு மேலே ஃபாயில் ஷீட் இருந்தால் க்ளோஸ் பண்ணி டைட்டாக க்ளோஸ் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். ஒரு 4 மணி நேரம் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பாதி அளவு நல்லா செட் ஆகிருக்கு. இதை திருப்பியும் நாங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு பீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 3 to 4 டைம்ஸ் செஞ்சோம்னா நல்லா க்ரீமியான டெக்ஸ்சரில் ஐஸ் கிடைக்கும். 3 தடவை மிக்சியில் போட்டு எடுக்கிறதுனால ஐஸ் கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகாமல் சூப்பராக க்ரீமியாக கிடைக்குன்றதுனால 4 hours ஒன்ஸ் நான் வெளியே எடுத்து 3 தடவை பீட் பண்ணி இதை ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். 3 தடவை இதை நல்லா பீட் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வச்சு நல்லா சில் ஆகிற வரைக்கும் ஃப்ரீசரை முடிஞ்ச வரைக்கும் ஓப்பன் பண்ணாமல் வச்சுக்கணும். அப்போ தான் ஐஸ் நல்லா செட் ஆகி நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை நான் 4th டைம் அரைச்சிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பலாப்பழச்சுளைகள் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்ததை கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை திருப்பியும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இதை ஃப்ரீசரில் வச்சு ஒரு 8 hours வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ரீசரில் வச்சுடலாம். இப்போது 8 hours ஆகிடுச்சு. நம்ம ஐஸ்கிரீம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப க்ரீமியாக சூப்பராக செட் ஆகிருக்கு. இதுக்கு மேலே நம்மளோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரிங்கிள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சாக்லேட் சிரப் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டான இந்த ஐஸ்கிரீமை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.